நான் இங்கே கூறப்போவது பெரும்பாலும் என்னுடைய சொந்த அனுபவங்களே. எவருக்கேனும் மாற்று கருத்திருந்தால் மன்னிக்கவும். உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ இனிமேல் நம்மால் ஒரு நயா பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்றால் தானாக விலகி விடுவார்கள், அல்லது நாம் விலக்கப்படுவோம். வீட்டிற்கு வந்த மருமகள் என்னதான் உயிரை கொடுத்து மாமியாரை பார்த்து கொண்டாலும் தன் மாமியார் பெற்ற மகளுக்கு என்றும் ஈடாகவே மாட்டாள். மருமகளின் பெருமை தான் பெற்ற மகளின் ஒரு சினுங்களில், அதாவது ஒரு சொட்டு கண்ணீரில் கரைந்துவிடும். வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம்தான் இருக்க விரும்புகிறார்கள். கொட்டி கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்ன செய்து கிழித்து விட்டாய் என்று கேட்காமல் விடமாட்டார்கள். 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் பெரும்பாலும் நாய்ப்படாத பாடுதான் படுகிறார்கள். உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு எவரும் அடுத்த வீட்டு பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த அக்கா மாதிரி, தங்கை மாதிரி இதெல்லாம் எப்பவுமே நம்பாதீங்க. தோள் கொடுக்கும் உறவுகளை விட காலை வாரும் உறவுகளே இங்கு அதிகம். ஒன்று வார்த்தைகளால் அல்லது செயல்களால். ஒருமுறை பொருளாதாரத்தில் வீழ்ந்த குடும்பம் எவ்வளவு போராடி எழுந்தாலும் நம் உறவினர்கள் அதை முதன்மைப்படுத்தி பேசாமல் இருக்க மாட்டார்கள். எப்படியோ கடவுள் அருளால பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கான் என்றுதான் பேசுவார்கள். வாழ்க்கையின் சூட்சுமம் நமக்கு புரியும் போது நமக்கு நடக்க முடியாத அளவிற்கு வயதாகிவிடும். அந்த வயதில் அனைத்தும் தெரிந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெரும்பாலும் எந்த உறவினர்களும் விரும்ப மாட்டார்கள். சற்று யோசித்து பார்த்தால் நாமும் யாருக்காவது ஒரு உறவினராகத்தான் இருப்போம். பெண்கள் எப்பொழுதுமே பாவப்பட்ட ஜென்மங்கள்தான். எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி. மிக முக்கியமாக நம்மை பற்றி அதிகமாக புரணி கூறுவது நம்முடைய அப்பா அம்மா, திருமணத்திற்கு பிறகு நம் மனைவி, வயதான காலத்தில் நம் பிள்ளைகள். மிக மிக முக்கியமான ஒன்று, நாம் திட்டமிட்டபடி நம்முடைய மரணம் நிகழவே நிகழாது.